வெல்கம் பேக் டு மை சேனல். 8 பேனல் கட் லாங் ஃப்ராக் ஆல்ட்ரேஷன் பண்ணி ஸ்டிச் பண்ணதில் நம்ம எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. மேலே அந்த பாம் வந்து கொஞ்சம் மிச்சம் இருந்தது ரெடி பண்ணது. அதை நெக்கில் எப்படி நெக்கை பிரிக்காமையே ஸ்டிச் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே எல்லாமே ஸ்டிச் பண்ணி இருந்தது, அதனால் ஃபுல்லாக நம்ம பிரிக்காமல் அந்த மேலே ப்ரெஸ் தையல் மாதிரி போட்டிருந்ததை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஜாயின் பண்ணதையும் வெளியே கூடி ஒரு ஊசி வச்சு லைட்டாக இழுத்து விட்டால் இப்படி ஒரு கேப் வந்துடும். அந்த கேப்புக்குள்ளே நம்ம ரெடி பண்ண பாம்பாமை அப்படியே மிஷினில் வச்சு ஸ்டிச் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் அது வந்து கவுனை உள்ளே இவ்வளோ பெருசாக உள்ளே விட்டு தைக்கிறது சிரமமாக இருந்தது. எல்லா சைட்லாம் ஜாயின் பண்ணோடனே கொஞ்சம் சிரமமாக இருந்தது, கரெக்டாக வராத மாதிரி இருந்தது. அதனால் இப்படி ஹெம் பண்ணுற நம்ம நார்மல் ஊசியை வச்சு உள்ளே வச்சு நல்லா கரெக்டான இடத்துல ஃபிட் பண்ணி ரன்னிங் ஸ்டிச் மாதிரி இங்கிட்டும் நகலாதபடி நல்லா இறுக்கமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் மிஷினில் வச்சு ஸ்டிச் பண்ணேன். இப்போ ஃபுல்லாக கைட்டை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியாச்சு ஹெம் ஊசியால். இனிமேல் இது மேலே வந்து நம்ம மிஷினில் வச்சு கரெக்டான அந்த மெரூன் கலர் நூல் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் எல்லோ நூல் வச்சு தான் ஸ்டிச் பண்ணேன். ஏன்னா நமக்கு பிரிக்கிறதுக்கு வந்து அப்போ தான் அந்த கலர் வேரியேஷனாக இருந்தால் ஈஸியாக இருக்கும். இப்படி ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ஃபூட்டர் மாற்றாமல் ஸ்டிச் பண்ணோம்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் லிஃப்டரை தூக்கி விட்டே ஸ்டிச் பண்ணால் கொஞ்சம் நகல்றது ஈஸியாக இருக்கும், ஸ்டிச்சிங்கும் கரெக்டாக விழுந்துடும். நல்லா ஸ்ட்ராங்காக லிஃப்டரை தூக்கி விட்டு தையலை ஸ்ட்ராங்காக முடித்து எடுத்துடணும். எடுத்துட்டு இப்போ நம்ம அந்த ஃபஸ்ட்டு எல்லோ கலர் வச்சு ஹெம் ஊசி வச்சு ஜாயின் பண்ணோம்ல, எல்லோ கலர் நூல் வச்சு அதை வந்து ஊசியால் பிரித்தா முடியலை, ஃபுல்லாக எடுக்க முடியல. ஊசியால் எடுத்து விட்டு சின்ன சீசரால் கட் பண்ணி விட்டால் தான் வந்தது எல்லாமே ஃபுல்லாக. ஏன்னா நம்ம போட்ட தையல் அந்த மெரூன் கலர் தையல் வந்து எல்லோ நூலையும் பிடிச்சிருக்கனால கட் பண்ணால் தான் சுலபமாக இருந்தது எடுக்கிறதுக்கு. இப்போ எல்லாம் முடித்தாச்சு. பாம் வந்து கழுத்துலையும் ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி வச்சுட்டோம். இப்போ கீழே வந்து அதே பாசி கிடைக்கல இந்த கலருக்கு. அப்போ இந்த நூல் நார்மல் மிஷின் நூலை வச்சு ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம் பார்த்தா அதுக்கு வந்து நம்ம நூலை வந்து நிறைய ஸ்டான்ஸாக போட்டு ரெடி பண்ண வேண்டியது இருந்துச்சு. என்கிட்ட இந்த இது உள்ளன் நூல் இருந்தது அதே கலருக்கு. உள்ளன் நூல் வந்து பாசி எஃபெக்ட் நல்லா கொடுக்கும். அதை வந்து நம்ம அந்த ரிப்பன் ஒர்க்கு செய்கிற ஊசி இருக்கும், ஹோல் வந்து நல்லா பெருசாக இருக்கும், ஊசி வந்து சின்னதாக இருக்கும், ஊசியோட ஹைட்டு. அப்போ நமக்கு ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் அந்த உள்ளன் நூலை கோர்த்து ஏற்கனவே நிறையா ஸ்டிச் பண்ணிட்டேன். உங்களுக்காக எக்ஸ்ட்ராவாக மேலே ஒரு லைன் போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஒரு லைன் அந்த இடத்துல நம்ம அந்த டிசைனே வைக்கலை, அதாவது ஃபேன்சி டக்கே வைக்கலை. நம்ம ஊசியை வந்து துணிக்கு அடியிலேருந்து குத்தி மேல் நோக்கி எடுத்துடணும். எந்த இடத்துல ஸ்டிச் பண்ண போகிறோமோ ஒரே ஒரு சுற்றி நம்ம எந்த இடத்துல எடுத்தோமோ ஊசியோ அதே இடத்துல திரும்ப உள்ளே கூடி குத்தி முடிச்சுட்டா அது நல்லா இழுத்துடணும் டைட்டாக, நூல் லூஸ் இல்லாமல். அதுதான் ஃப்ரெஞ்ச் நாட்டு. மறுபடியும் இப்போ ஒன்று ஸ்டிச் பண்ணுறேன். பாசி அதே கலருக்கு நமக்கு கிடைக்கல, ஒரே அந்த சைஸும் சரியான அளவு கிடைக்கலனா இப்படி ஏதாவது நூல் நமக்கு கிடச்சிச்சின்னா அதை வச்சு ஸ்டிச் பண்ணால் அழகாக இருக்கும். கொஞ்சம் குழந்தைங்க ட்ரெஸ் தைக்கும்போது இப்படி நூல் வச்சு ஸ்டிச் பண்ணால் நல்லா சாஃப்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் ஆல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.